பார்க்கணும். பச்சை மிளகாய் சாப்பிட்டு நான் பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் சாப்பிட்டது பச்சை மிளகா. 2 சாப்பிட்டுட்டு 200 தடவை பச்சை மிளகான்னு சொல்லக்கூடாது. ஒரு சின்ன ப்ராப்ளம். பஸ் காலையில ஒண்ணு ஆகல பஸ், இப்ப சாப்பிட்ட ஒண்ணு பண்ணுது உள்ள. அப்படிதான் முன்ன பின்ன இருக்கும். மெட்டபாலிசம் அப்படிதான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அங்க ஏதோ பிரச்சனை. பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது. ஓகே பஸ். அப்படி சொல்லுங்கண்ணே. முன்ன ஆகலண்ணே, பின்னதான் ஆயிடுச்சு. ஓகே பஸ். உங்க டாக்டர் வர வரைக்கும் தயிர் சாப்பிடுங்க. தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பஸ் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆகும், சரியாயிடும். ஓகே பஸ். பிராங்க்னு இப்போ வரைக்கும் தெரியல பஸ். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். இப்பதான் எனக்கு தெரியும். அசிடிட்டி இருக்கிறவங்கள எல்லாம் கூப்பிட்டு வச்சு பிராங்க் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பேம்பர் பண்றாரு தெரியுமா உங்களை எல்லாம்? நான் என்ன செய்ய முடியும்? என்னத்த செய்ய முடியும்? உங்களை பொதுவா சாண்ட்ரா, நம் எண்ணங்கள் ஜீரணமானாலே அசிடிட்டி போயிடும். பயப்பிடிச்சிட்டான். சரியாயிடும் சாண்ட்ரா, பரவாயில்ல. இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் சரியா போயிடும். ஜெலுசல் வந்ததா? அப்ப குடிங்க. மூலவியாதிகாரனுக்கு பேசுறது கூட தாண்டா கஷ்டம். எனக்கு ஏதாவது ஆறுதலா சொல்லுங்க. ஆறுதலா 2 பச்சை மிளகாய். ஆறுதலா நேத்து ஒரு போர்டு கொடுத்தோம்ல, அவ்வளவுதான் ஆறுதல். சொல்ல வரேன்னா ரொம்ப பெரிய ஆறுதல். அதுவே இந்த வீட்டுல வெள்ளை சட்டை போட்டுருக்காருல, அவர் கொடுத்தது. சவரி. அந்த ஆள் வாங்கியிருந்தா கூட இவ்வளவு அலம்பு இருக்காது. வீட்ல இருந்து திருட்டு வந்து ராமராஜ் தான். கரெக்ட் பாஸ். பிக் பாஸ் அட ஆறுதலா கப் கிடைக்குமா? இருக்கு வச்சிருக்காங்களா? இதோ அம்சனே யோகர்ட் கப். பிக் பாஸ் அது இன்னொரு. ஐயோ அண்ணே தலை சுத்துது. துபாய்தா வாமா இருக்கு. வயிறு கலக்கி. வயிறு கலக்காம இருக்கிறதுக்கு பர்ஃபியூம் கொடுக்குறாரு பாஸ். கத்துனாங்க கேட்டியா? ஏன் கத்துற அப்படி?